அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய எங்களுடைய பூம்புகார் கல்லூரி சேர்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் இந்த பூம்புகார் கல்லூரிக்கும் எங்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் பூம்புகார் கல்லூரியில தான் BA எக்கனாமிக்ஸ் படிச்சாங்க, புரியுதுங்களா? அதே கல்லூரியில் அண்ணன் 91 வரைக்கும் அண்ணன் BA எக்கனாமிக்ஸ் அங்க பண்ணாங்க. நான் 97 இருந்து 2000 BA எக்கனாமிக்ஸ் அங்க பண்ணேன். அந்த கல்லூரி விட்டு பெரிய மனசு இல்லாம அந்த காலேஜோட கடைசி சேர்மன் கேண்டிடேட் நான் தான். 2000க்கு அப்புறம் அந்த காலேஜ் எலெக்ஷன் நடக்கல. 2000க்கு அப்புறம் அந்த கல்லூரி விட்டு பெரிய மனம் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சுமே கூட கிராஸ் மேஜர் பண்ணுறதுக்காக MA பிலாசபி MPhil எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஒரு விட்டு அங்கே காலேஜ் விட்டு வந்து 7 வருஷம் அந்த காலேஜ் பெரிய மனசே இல்லை. அப்படியான ஒரு அற்புதமான கல்லூரி அது. அந்த கல்லூரியில் எத்தனையோ கல்லூரியில் படிச்சிருப்பாங்க. அவங்கலாம் எங்க இருக்காங்கலாம் தெரியல. இன்னைக்கு பாருங்க, எங்க ஊருக்கு மிகப்பெரிய அடையாளமா அண்ணன் மாதிரி இருக்காங்க, அண்ணனோட தம்பி மாதிரி இருக்காங்கன்னா அந்த கல்லூரியோட காரணம், நம்ம கல்லூரியோட காரணம். நாங்க எல்லாருமே அங்க படிச்சிருந்தாங்க தான். எங்களுக்கு போராட்ட குணத்தை கற்றுக் கொடுத்தது, தப்பு தட்டிக்குன்னு கற்றுக் கொடுத்தது, நல்ல சீனு கற்றுக் கொடுத்தது அந்த கல்லூரி. அதுக்கு அடையாளமா எப்போதுமே ஊர்ல ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அது நம்மளை சார்ந்த அத்தனை பேருமே அது எப்படி சொல்ற ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். எங்க அண்ணன் அப்படியாப்பட்டவர் தான் அந்த ஊர். எங்க அண்ணன் செய்யற எல்லா நல்ல காரியங்களும் எங்களை ஓரளவுக்குனாச்சும் அவரை மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும். நாங்களே கல்லூரி ஸ்ட்ரைக் பண்றது ஆனா நல்ல விஷயத்துக்கு தான். MA படிக்கும்போது BA படிக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், MA படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ், MPhil படிக்கும்போது டிஸ்டிங்ஷன். நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. நீங்க 5 நாள் எங்க போனீங்கன்னு தெரியல, NSS கேம்ப். ஆனா நீங்க வந்திருக்கீங்க இந்த இடம் உங்களுக்கு வித்தியாசமா மாத்தியானும், வித்தியாசமா சிந்திக்க வச்சு இருக்கும். ஏன்னா இந்த இடம் தான், இந்த வயசு தான் உங்களுக்கு ஒரு தன்முனைப்பை விதைக்கக்கூடிய வயசு. இன்னைக்கு இப்ப என்னவா ஆகுன்னு முடிவு பண்றீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. இந்த வயசுல தடுமாற்றமோ இல்ல ஒரு மாதிரி மனசை வேற மாதிரி திசைப்பிட்டீங்கன்னா சத்தியமா ஜெயிக்கவே முடியாது. எங்க அண்ணெல்லாம் பாருங்க, கல்லூரியை முடித்து விட்டு சென்னை சென்றாரு. இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்லது கட்டுறதுன்னா எங்க அண்ணன் உதவி செய்யறாரு. அவருடைய தம்பி சிவகுமார், சுப்பிரமணியன், இவங்க 2 பேருமே தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க திருவங்காட்டுல 1 ஆஃப் தி மில்லியனரா இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கவே இல்லை. தங்களுக்கு தேவையானது போக மற்றதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற எண்ணத்துல செயல்படுத்துகிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்குன்னு. எங்க அண்ணா அதை செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு பாதி பேருக்கு கிட்னியில கல் வராம இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏன்னா மழை நீரை குடிநீராக மாற்றி திருவெங்காட்டில் உள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல, சுற்று வட்டார பகுதி மக்கள் அத்தனை பேர் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீரை இன்னைக்கு பயன்படுத்துறாங்கன்னா அது காரணம். ஒரு நல்ல விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. உங்களை சார்ந்தவர்களா இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், உங்க எதிரியா கூட இருக்கலாம். உங்களை சார்ந்தவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்கன்னா ஒரே ஒரு வட்டி அவங்களுக்கு தட்டி கொடுத்து வச்சுக்கலாம், தொடர்ச்சி அவங்க நல்லது மட்டும்தான் செய்வாங்க. சமூக வலைதள பக்கங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சு அது ஒரு போதை, அதில் ஈடுபட ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கட்டும், எடுவாசல் போராட்டம், கதிராமங்கலம், எங்க அண்ணன் நாங்களாம் ஒன்னா பயணிச்சோம் ஒரு கட்சியில. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. தப்புனா தப்புன்னு சொல்லுவார், இது மாத்திக்கணும் மாத்தின்னு சொல்லுவோம். முகத்து நேரம் சொல்லும் போது நமக்கு அந்த மாதிரி எல்லாருமே மாத்திக்கின்னு தோணும். நீங்க இன்னைக்கு மட்டுமே திரும்பி போற மாதிரி கூட நம்ம கல்லூரி மாணவர்களாகிய மாணவிகளாகி நீங்க எல்லாரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வாங்க. இது உங்க வீட்டு இடம் மாதிரி. அண்ணன் எப்ப வந்தாலும் உங்களை வரவேற்று உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க தயாரா இருப்பார். பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை நல்ல வழியா பயன்படுத்தி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்காம விட்டா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அண்ணன் கருவியா இருப்பாரு. நாங்களும் உங்களுக்கு சகோதரர்களா துணைக்கு நிற்போம், அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் தங்கச்சிங்க தம்பிங்க தான். நாங்க திருப்பி சொல்றதுதான், இந்த உலகத்துல அண்ணன் சத்தமதி கூட சொல்றதுதான், இந்த உலகத்துல வலிமையான ஒரு பேராயுதம் எதுன்னா அன்பு தான். ஒருத்தனை வம்பு செஞ்சு நம்ம சாதிக்கிறத விட அன்பு செஞ்சு சாதிச்சு போயிடலாம். எதிர்கிட்ட கூட அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் நேசிங்க, இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைங்க, புரியுதுங்களா? எந்த தப்பா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் சொல்லி பழங்க. முதுகுல குத்துற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. அது நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு வேணாம். நம்ம எல்லாருமே ஒற்றுமையா, குறிப்பா இந்த வயசுல நீங்க பயணிக்கக்கூடிய சமூக வலைதள பக்கங்களா இருக்கலாம், மற்ற விஷயமா இருக்கலாம், தீய எண்ணங்களை விஷயம் விழுந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வயசுல தடுமாட்டீங்கன்னா நான் சொன்னதை திரும்பி எழவே முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அந்த மாதிரியான வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அண்ணன் சொல்ற மாதிரி மகிழ்ச்சியை பரப்பிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவான விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நெகட்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணீங்க, ஜெயிக்கலாம், வாழ்க்கையில ஜெயிக்கலாம். எங்களுக்கு வழிகாட்டி எங்க அண்ணன் தான், உங்களுக்கு நீங்க வழிகாட்டியா நம்புறோம். நன்றி.
இந்த இடத்துல குழுமி இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என் தாய் தந்த தமிழை வணங்கி தொடங்குகிறேன். இதே இடத்துல நாங்க பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை 24 மணி நேரமும் இலவசமாக இந்த திருவெண்காட்டு மண்ணிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அது வழங்கி கொண்டிருக்கிறது இந்த பூம்புகார் கலைக்கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் என்பது நமது கல்லூரிக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமல்லாமல் உங்கள் முன்னே பேசக்கூடிய ஆற்றல் படைத்தலாக இருக்கின்ற இந்த சுபாஷ் பூம்புகார் கல்லூரியினுடைய இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படித்த மாணவர் என்பதில் மிகப்பெரிய தீவிரமும் கருவமும் எனக்கு உண்டு. நான் படிக்கின்ற காலத்திலே அன்பை சொல்லிக் கொடுத்து, அறத்தை சொல்லிக் கொடுத்து, தமிழை கற்றுக் கொடுத்து, போராட்ட குணங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தது நம்முடைய பூம்புகார் கலைக்கல்லூரி என்பதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. நான் உண்மையிலே பூம்புகார் கல்லூரியில் படித்ததனால்தான் இன்றைக்கு உங்கள் முன்னே பேசக்கூடிய ஆற்றலையும், தமிழ் மேடைகளிலே பேசக்கூடிய ஆற்றலையும், அரசியல் பொது மேடைகளிலே பேசக்கூடிய ஆற்றலையும் தெளிவையும் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் பூம்புகார் கலைக்கல்லூரி படிக்கிற மாணவன் என்பதில் நினைத்து பெருமை கொள்கிறேன். ஏன் நம்ம கற்கணும்? உலகில் எம்மொழியும் கற்போம், அது நாம் வாழ்வதற்காக. நாம் தாய்மொழியான தமிழ் மொழி கற்போம், நம் இனம் வாழ்வதற்காக. நம் இனம் வாழ வேண்டும் என்றால் நம் தமிழ் மொழியை கற்க வேண்டும். ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்ட இலக்கணம் உலகத்தை தொல்காப்பியர் கற்பிக்கிறார். ஓர் அறிவதுவே உச்சு அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அதனோடு செவியே, 6 அறிவதுவே அதனோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினர் என்று 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் வகுத்த நமது இனம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பல்வேறு ஆய்வுகளை நீங்கள் பார்த்து வழிபட்ட நமது முன்னோர்கள் ஒருவனுக்கு தமிழ் கடத்தது. நிறைய விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கின்ற காலத்திலே நல்ல தமிழை படிக்க வேண்டும். எதுக்கு தமிழ் மொழியினுடைய பெருமை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் மொழியை பிற மொழிகள் கலவாமல் பேசினா மூச்சு பயிற்சி என்று கூறுகிறார்கள். பிற மொழி நீங்க கலவாமல் பேசினீங்கன்னா மூச்சு பயிற்சி. எந்த ஒரு மொழியும் அரை மாத்திரை, கால் மாத்திரை, முழு மாத்திரை கொண்டு இயங்குகிற மொழி கிடையாது. நமது மொழி மட்டும்தான் மாத்திரை கொண்டு இயங்குகின்ற ஒரு மொழி என்று இருக்குமானால் அது நம்மளுடைய தமிழ் மொழி தான். நம்ம பிட்டையா மரபொழி பயிற்சி கூடத்துல என்னென்ன பணிகள் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, 6 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை 24 மணி நேரம் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற இங்க இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு தையல் பயிற்சி இங்கே கற்றுக் கொடுத்து, இங்கே அவங்களுக்கு வேலையும் கொடுத்து ஊக்குவிச்சிருக்கோம். வரவழியில நீங்க பார்த்திருப்பீங்க, மண்பாண்டம் பணி செய்கிற தொழிலை நாங்க அங்கே கற்றுக் கொடுத்துருக்கோம். எண்ணற்ற பேர் கற்றுக் கொடுத்து வெளியில வேலையும் பாக்குறாங்க. அதே போல கொள்ளு பட்டறை, ஏறும் போரும் எமது தொழில் தான். அந்த காலத்துல ஏறு செய்வாங்க, சாப்பிட்டு போய் போர் செய்வாங்க. அந்த ஏர் தொழிலுக்கு எது அடிப்படையாக இருந்து பார்த்தீங்கன்னா கொல்லம் பட்டறை தொழில் தான். அந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் பிட்டையா குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்துற வேலையை பாக்குறாங்க. இந்த மாதிரி வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல திருவெண்காட்டு பட்டினத்தடிகள் பாத்தீங்கன்னா திருவெண்காட்டார்னா என்றெல்லாம் அழைக்கப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் நாங்க பட்டினத்தார் பயிலகம் தான் வச்சிருக்கோம். இடத்திலே வந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும், அறிவார்ந்த எம்மின சொந்தங்களுக்கும், என் பேச்சு கேட்ட அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் முறையா நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாழ்க்கையில ரொம்ப சுலபமான காலகட்டத்தில் இருக்கீங்க. உலகத்திலே ஈஸியான வேலைன்னு எதுன்னு கேட்டாங்க படிக்கிறது தான். ஏன் சொல்றேன்னா, படிக்கிறதுக்கு அப்புறம்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுல சின்ன அதுவும் ஈஸியான வேலை ஈஸியா செய்யும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணுங்க. கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமாரி மேடம் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, திருப்பி சொல்றேன். நாம ஒரு நல்லது செய்யணும்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க துணை இருக்கணும். நம்ம துணையா இல்லாம வினையா இருந்தாங்கன்னா நம்மளால எந்த நல்லதையும் செய்ய முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த ஊரோட கண்கள். அதனால அண்ணனோட தம்பிக்கு சார்பா நாங்க ராஜலட்சுமி மேடம் சிறப்பு செய்கிறார்கள். நாட்டு நல பணி திட்டத்தின் சார்பாகவும் எனது அன்பு முன்னாள் மாணவர் சுபாஷ் ராஜராஜன் அவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்கின்றோம்.
மாணவர் என்ற முறையிலே அண்ணன் துரைகோபி அவர்களுக்கு இந்த பசியோட இருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒரு 5 இருங்க. ஒண்ணும் இல்ல, பயம் இல்லாம இருங்க. ஒருத்தரையும் பயம்தான் கொள்ளுது. பயம் இல்லாத இருங்க. இந்த பூமி முழுசா எப்படி இருக்கணும்னா உணவு காடுகளா இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு மாங்காய், தேங்காய், மாம்பழம், பலாப்பழம் இருந்ததுன்னா எதற்கு நல்லா படிக்க சொல்றாங்க? வேலைக்கு போகணும். எதுக்கு வேலைக்கு போகணும்? சாப்பிடணும். அப்போ பூமி முழுவதுமா உணவு காடுகளா இருந்ததுன்னா நம்மளுக்கு இறைவன் தானா எல்லாமே கொடுப்பான். நம்மள உயிரை படைச்சால நம்மளுக்கு தேவையான உணவுலாம் இந்த பூமி கொடுக்கும். ஆனால் பூமியை நம்ம செதுக்கிறோம். ரோடு போடுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு நிறைய பழ வகை மரங்கள் நடணும். உங்களை நம்ம பூமி யாருமே எடுத்துக்க போறதில்ல. அப்படியே பூமி அப்படியே இருக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் வைக்கலாம் மரங்கள். மரங்கள் வச்சாலே போதும். அதுதான் மரபு வாழ்வியல், பண்டைய தமிழர் வாழ்வியல். முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாழணும். அடுத்தது மரபு மருத்துவம். நவீன மருத்துவத்துக்கு அதிகமா ஆட்படக்கூடாது. நவீன மருத்துவம் அதுல இருந்து விடுபட்டு போகணும். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம். நவீன மருத்துவம் விடுபட்டு எல்லாம் பாட்டி வைத்தியம், பண்டைய தமிழர் வாழ்வியல்ல மரபு மருத்துவம், மரபு வாழ்வியல், மரபு மருத்துவம், மரபு வேளாண்மை, நஞ்சில்லா உணவு. மரபு வேளாண்மை என்பது நம்ம நிலத்துக்கு உரம் போட்டோம்னா, நிலத்துக்கு நம்ம கெடுதல் செஞ்சோம்னா, நச்சு ரசாயனம் கெமிக்கல் உரம் போட்டாக்க நம்ம உடம்பு கெட்டு போகும். மானுட சமூகம் உடம்பு கெட்டு போகும். புரியுதுங்களா? மரபு வாழ்வியல், மரபு மருத்துவம், மரபு வேளாண்மை, மரபு கல்வி. மரபு கல்வி என்பது நமது இயல்பு. ஒரு பெண்ணும் மருத்துவச்சியா இருந்தா, பாட்டியோட இருக்கும்போது, அம்மாவோட இருக்கும்போது, பாட்டியோட இருக்கும்போது பாட்டி வைத்தியம் தெரிஞ்சது, அம்மாவோட இருக்கும்போது மிளகு ரசம் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப படிக்கிறாங்க, ஸ்விக்கில ஆர்டர் போட தெரியுது, அப்ளிகேஷன் போட தெரியுது, எது எங்கெங்க இருக்கு செல்போன்ல வாங்க தெரியுது. ஆனா நம்மளோட பாட்டியோட இயல்பு நம்மள்ட்ட இப்போ உள்ள பெண்கள்கிட்ட இல்ல. பாட்டி எல்லாம் பயப்படாம இருப்பாங்க. ஒரு பூராங்க அடிச்சா 7 மிளகை சாப்பிட்டுட்டு பயப்படாம இருப்பாங்க. நம்ம இப்போ ஓடுறோம், ஆஸ்பத்திரி நோக்கி ஓடுறோம். அவங்க என்ன ஊசி போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு கொல்லும். பயம் இல்லாத வாழணும். பயம்தான் கொல்லும். பயம் இல்லாத வாழணும். நம்ம பணம் இருக்கோ, பணக்காரனோ ஏழையோ, வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு பயம் இல்லாத இருக்கணும். இந்த பயமுறுத்துறான். எதை வச்சு பயமுறுத்துறான்? பணம்னு ஒண்ணு படைச்சு இந்த 50 ஆண்டு காலமா தான் 50,000 வருஷம் மானுட சமூகத்தை இந்த வெறும் 50 வருடத்துல பணம் வளர்ச்சின்னு சொல்லி உளவியல் ரீதியா எல்லாரையும் பயத்தோடையே வாழ வைக்கிறாங்க. அந்த பயம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வியல் அனைவரும் வாழணும். அதுக்கு நீங்க ஒருத்தரும் நம்ம ஆங்கில மருத்துவம் போகக்கூடாது, நம்ம பயம் இல்லாத வாழணும் அப்படின்னு நம்மளோட இயல்பு, பாட்டியோட இயல்பு, நம்மளோட முன்னோர்கள் இயல்பு, இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் காசுலாம் தேவையில்லை. இப்ப காற்றை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 12,000 லிட்டர் காற்றை சுவாசிக்கிறோம். காசா கொடுக்குறோம். நம்மளுக்கு கதிரவன் ஆற்றல் வருது, காசு கொடுக்குறோமா? இரவு உறக்கம் வருது, காசு கொடுக்குறோமா? தண்ணி குடிக்கிறோம், காசு கொடுக்குறோமா? எதுவுமே இல்லை. அப்ப இயற்கை தான் நம்மளை காப்பாற்றுது. நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பதட்டம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வியல் வாழலாம். இந்த கல்வி, ஆங்கில வழி கல்வி, இதற்கு முன்னாடி 44,000 சிவன் கோயில் கட்டியிருக்காங்க 2000 வருஷத்துல. இப்ப இந்த 50 வருடத்துல கிட்டத்தட்ட 50,000 குப்பை மேடு கட்டியிருக்கோம். நம்ம வெளிநாட்டுல இருந்து பிளாஸ்டிக் குப்பையை கட்டியிருக்காங்க. அப்ப திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் யார்கிட்ட படிச்சாரு? திருமூலர் யார்கிட்ட படிச்சாரு? கோயில் கட்டினவங்க, எண்கோண கணக்குல கோயில் கட்டினவங்க யார்கிட்ட படிச்சாங்க? தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷமா நீடித்து நிலைத்து நிற்கிறது. திருச்செந்தூர் கோயில் 3000 வருஷமா நிற்குது. இந்த கோவில கட்டினவங்க எல்லாம் எங்க போய் படிச்சாங்க? அவங்க குணம் இயல்பாவே தமிழர்கள் உலகத்துல ஆராய்ச்சிருந்த அறிவாளிகள். அவங்க இயல்புல இருக்கும். அவங்க முன்னோர்கிட்ட இருந்து வரும். அதனால உங்களோட முன்னோர்களை பின்பற்றுங்க. மரபு வேளாண்மை நோக்கி போங்க, மரபு வாழ்வில் போங்க, மரபு மருத்துவத்துக்கு போங்க. பதட்டம் இல்லாத வாழுங்க, பயம் இல்லாத வாழுங்க. முக்கியமான ஒண்ணு, இந்த குழுல கடன் வாங்காதீங்க. அம்மாட்ட போய் சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் குழுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நம்ம இருக்கிறத வச்சு இன்புற்று வாழ்வோம். கடன் யாரும் வாங்க வேண்டாம். நல்லது எல்லாரும் சாப்பிடுங்க. நலப்பணி திட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த 7 நாள் சிறப்பு முகாம், 7 நாள் சிறப்பு முகாமிலே இது இன்றைக்கு 6வது நாள். இந்த 6வது நாள் தான் 7 நாளிலே மிக ஒரு அருமையான நாளாக அமைந்திருக்கிறது.
நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிட்டு ஐயா அறக்கலெக்டரினுடைய மையத்தோடு எப்போதுமே தொடர்பில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு துறையும் இவர்கள் மையத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு துறை மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டு நலப்பணி திட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறை மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையேனும் இந்த மையத்திற்கு வருகை புரிந்து இங்கே நடைபெறக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் ஒவ்வொரு துறை மாணவர்களும் கைத்தொழிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியை எடுத்திருக்கிறோம். அப்படியான சிறப்பு மிக்க இந்த இடத்தை வடிவமைத்து இந்த கிட்டு மையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு வணக்கத்திற்குரிய காசிராமன் ஐயா அவர்களுக்கு நமது பூம்புகார் கல்லூரியினுடைய சார்பாக நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக முன்னாள் மாணவர்கள் சார்பாக கரவொலியோடு நன்றியை பதிவு செய்கிறோம்.